உலகம் தலைகீழ் மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இஸ்ரேலும் யுஎஸ்ஏயும் சேர்ந்து ஈரானுடைய 37 ஆண்டு கால தலைவரை கொண்டிருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கு. இந்தியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலையும் தாக்குதல் தொடங்கியிருக்காங்க. எங்கள் தலைவரை கொன்றவர்களுக்கு சரியான பதிலடி தருவோம் அப்படின்னு ஈரான் ராணுவம் அறிவிச்சிருக்காங்க. மூன்றாவது உலக போராக இது மாறப்போகுதா? ஈரான் அணு ஆயுதத்தை கையில் எடுக்க போறாங்க. மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்க இந்த வார் நம்மளோட வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தும்? வாங்க பார்க்கலாம். இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த போர் அப்படிங்கிறது இன்னைக்கும் நேத்திக்க தொடங்கின போர் கிடையாது. இது பல ஆண்டுகளாக ஒரு ஷேடோ யுத்தமாக நடந்துட்டு இருந்தது. இப்போ நேரடியாக நடக்க தொடங்கி 1979 ஈரான் புரட்சி வெடிச்சது. அது வரைக்கும் ஈரானும் அமெரிக்காவும் ஒரு உற்ற தோழனாக தான் இருந்தாங்க. இந்த புரட்சிக்கு பிறகு பரம விரோதிகளாக மாறுறாங்க. அந்த தலைமைக்கும் அமெரிக்காவுக்கும் எப்போதுமே பொருந்தியதே கிடையாது. 7ஆம் பொருத்தமாகத்தான் அது எப்பவுமே இருந்திருக்குது. 2025 டிசம்பர்ல இஸ்ரேலோட உளவுத்துறையான மொசாத் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. 90% யுரேனியத்தை ஈரான் சுத்திகரித்து வச்சிருக்காங்க. அவங்க அணுகுண்டை தயார் நிலையில் வச்சிருக்காங்க. இது உலகத்திற்கே ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. உடனே ட்ரம்ப் கொதிச்சு போய் எழுந்து ஈரான் அணுகுண்டை பயன்படுத்தக்கூடாது, அவங்க வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. பேச்சுவார்த்தை எல்லாமே தோல்வியில் தான் முடியுது. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்ப நேரடியாக அடிச்சுக்க தொடங்குவதற்கு. இந்த ஒரு ஆபரேஷனுக்கு இஸ்ரேலும் யுஎஸ்ஏ வச்ச பேரு ஆபரேஷன் ஃபியோரி. பிப்ரவரி 28 இரவு 11:45 மணிக்கு ஈரான் உறங்கி கொண்டிருந்த போது அவங்களுடைய அனைத்து டெக்னாலஜி முடக்கப்பட்டு F-35 இஸ்ரேல் விமானத்திலிருந்து அமெரிக்காவின் குண்டுகள் ஈரான்ல பொழிய தொடங்குது. பள்ளிக்கூடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல அப்பாவி குழந்தைகள் இறந்து போறாங்க. ஈரானின் இதயம் என்று சொல்லக்கூடிய அணு உலை நட்டான்ஸ் தாக்கப்பட்டு அழிக்கப்படுது. கமேனியோடைய அனைத்து அந்த பதுங்கு குழிகளாக இருக்கணும், வசிக்கக்கூடிய வீடு சுத்தி அவர் எங்கெங்கெல்லாம் இருப்பாரு அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் எடுத்து கொடுத்திருந்ததோ எல்லா இடத்தின் மீது குண்டுமலை பொழியுது. ஈரான் ஒன்றும் சாதாரணமான ஒரு நாடு கிடையாது. உலகிலேயே வலிமையான ராணுவத்தை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் ஈரானும் இருக்கிறாங்க. சுமார் 50 லட்சம் ராணுவ வீரர்களை கொண்ட மிக வலிமையான ராணுவத்தை கொண்டதாக ஈரான் இருக்கு. 3 செப்பரேட் ராணுவ அமைப்புகளை கொண்டிருக்கு. 3ம் தனித்தனியாக இயங்கக்கூடிய அமைப்புகள். அப்படி வலிமையாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி நிறைய பயன்படுத்தக்கூடிய ஈரானிடமிருந்து அந்த 5 நிமிடம் எப்படி டெக்னிக்கல் ஃபெயிலியர் ஏற்பட்டது? இது மிகப்பெரிய ட்ராப். ஈரானோட உலகத்தரம் வாய்ந்த ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை ஹேக் பண்ணி, சைபர் அட்டாக்கின் மூலமாக ஹேக் பண்ணி பிளாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 5 நிமிஷம் கேப்ல தான் கமேனியோடைய சாம்ராஜ்யம் தரைமட்டமாக தொடங்கி இருக்கு. ஆனால் ஈரான் மக்களை இரண்டா பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஒரு தரப்பினர் கமேனிக்கு எதிராக அவர் போயிட்டாரு, இதுக்கப்புறம் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும், எங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு கொண்டாட தொடங்கியிருக்காங்க. நடனமாடக்கூடிய வீடியோக்களையும் நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்க முடியும். இன்னொரு பக்கத்து IRGC எங்கள் தலைவரை கொன்றவரை பழி வாங்கும் வரை நாங்கள் உறங்க மாட்டோம் அப்படின்னு வெறித்தனமாக அறிக்கைகளை விட தொடங்கியிருக்கிறாங்க. ஈரானோட அண்டை நாடுகளாக இஸ்லாமிய நாடுகளாக இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எதற்கு ஈரான் தாக்குதல் நடத்தியது அப்படின்னா, அமெரிக்காவினுடைய தளவாடங்கள், ராணுவ தளவாடங்கள் இருப்பதற்கு அனுமதி கொடுத்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கல்ஃப் கண்ட்ரிகள் மீது ஈரான் தொடர்ந்து அணுகுண்டுகளை வீசிக்கிட்டு இருக்காங்க. இந்தியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரீஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும், ஒருவேளை விமானத்தின் மூலம் இந்தியா வர விரும்பினால் நீங்க தூதரகத்தை அணுகலாம் அப்படின்னும் தொலைபேசி எண்கள், வெப்சைட்டும் இந்திய அரசின் சார்பிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் சார்பிலும் அதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு வெப்சைட்டுகள், தொலைபேசி எண்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். 37 ஆண்டுகள் ஈரானை தனி ஒரு ஆளாக வழிநடத்திய சுப்ரீம் லீடரான கமேனி கொல்லப்பட்டிருக்கிறார். பங்கர் பஸ்டர் அப்படிங்கிற அமெரிக்க ராணுவத்தினுடைய மிக முக்கியமான அந்த அணுகுண்டு, அதாவது ஒரு 100 அடி ஆழத்திற்கு போய் வெடிக்கக்கூடிய அந்த குண்டு அவருடைய டெஹ்ரானில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டின் காம்பவுண்டின் மீது வீசப்பட்டிருக்கிறது. அந்த வீடுகள் முழுக்க பல்வேறு குண்டுகள் வீசப்பட்டு பதுங்குக்குழியில் இருந்த அவரோடு சேர்த்து, கமேனியோடு சேர்த்து அவனுடைய மகள், மருமகன், பேரன், பேத்தி வரைக்கும் வம்சமே இல்லாத நிலை தான் இப்போ இருக்குது அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் சொல்லக்கூடிய தகவல்களாக இருக்குது. இப்போ ஈரானில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு சுப்ரீம் லீடர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் சேர்ந்து தான் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. இதுவரைக்கும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய
அவர் தான் வந்து சுப்ரீம் லீடராக வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அவரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வர தொடங்கியிருக்குது. இந்த நேரத்தில் தலைவராக வேறு ஒரு குடும்பத்தை சாராத ஒருத்தர் தான் வர வேண்டிய நிலை இருக்குது. யார் வரப்போகிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியல. இப்போ உள்நாட்டு போர் வேறு ஈரான் நடந்து கொண்டிருக்க இந்த நேரத்தில் இந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் எடுக்கக்கூடிய முடிவை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு. அதையும் தாண்டி அலிரிசா அராஃபி அப்படிங்கிறவர் மதப்பற்றாளராக இருக்கார். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளாகவும் அவர் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அதற்கு ராணுவம் ஒத்துழைப்பு தருவாங்களா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இது யாருமே வேண்டாம், ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டும் IRGCயே மொத்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படிங்கிற பேச்சும் அங்கே அடிபட்டு கொண்டிருக்கிறது. என்ன நடக்க போகிறது அப்படின்னு தெரியல. யார் தலைமை ஏற்பார்கள் என்ற பொறுத்து தான் ஈரானோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியும் என்றும் ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள் சொல்லக்கூடிய தகவல்களாக இருக்குது. இன்னும் ஒரு ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி ஒரு சீன் கூட ஊடகங்கள் வழியாக சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு நாட்டோடைய உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டார் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் தானாகவே ஆக்டிவ் ஆகி ஒரு அணு ஆயுதங்களை வந்து எதிரி நாடுகள் மீது பொழிய தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் செய்யப்பட்டிருக்கு ஈரானில். இது ரஷ்யாவில் இருக்குது. இப்போ ஈரானில் அதே மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார், அணு ஆயுத மலை எதிர் நாடுகள் மீது பொழிய போகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சோசியல் மீடியாக்கள்லையும் முன்னணி செய்தி நிறுவனங்களில் கூட வெளியிடப்பட்டு கொண்டிருக்குது. எந்த வகையில் உண்மை என்று தெரியல. ஒருவேளை நினைச்சு பாருங்க, ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உலகம் இன்னும் ஒரு நாட்கள் கூட தாங்காது அப்படிங்கிற மாதிரி நிலை கூட வரலாம். இப்போ ஈரான் மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்துல இருக்குது. யார் தலைமை ஏற்க போறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த போர் எப்படி போக போகிறது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சரி, இப்போ நம்ம பாக்கெட்டுக்கு வருவோம். வேர்ல்ட் ஆஃப் த த்ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தின் கழுத்து பகுதின்னு சொல்லக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தி ஈரான் கட்டுப்பாட்டில் இது வரைக்கும் இருந்தது. இப்போ அது மூடப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய 20% எண்ணெய் பரிவர்த்தனை வந்து இந்த வழியாகத்தான் கப்பல்கள் சென்று வந்து கொண்டிருக்கும் போது இந்த இடத்துல மூடப்பட்டிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60% கச்சா எண்ணெய் வந்து அந்த வழியாகத்தான் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் இப்போ இந்த எண்ணெய் மூடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பின்னடைவை இந்தியாவிற்கு தரப்போகுது. இதனால் பெட்ரோல் விலை அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த நிலை நீடிச்சிருச்சு அப்படின்னா 15 முதல் 25 ரூபாய் வரைக்கும் உயரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பெட்ரோல் விலை உயர்வு அப்படிங்கிறது அது பெட்ரோலை மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. காய்கறி விலையிலிருந்து, எண்ணெய் விலையிலிருந்து எல்லாத்துடைய விலையுமே கணிசமான அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வை சந்திக்க போகுது. பிப்ரவரி 27 அன்னைக்கு ஒரு பேரல் ஆயிலோட ரேட்டு 78 ரூபாயாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்று காலை $98 இருக்குன்னு சொல்றாங்க. திங்கட்கிழமை $120 உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே மாதிரி அந்த ஜலசந்தி மூடப்பட்டு வச்சிருந்தே இருந்துச்சா இந்த அளவுக்கு விலை உயர்வு இருக்கும். இந்த பெட்ரோல் விலை உயர்வு அப்படிங்கிறது அனைத்து சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் விலை அனைத்துமே ஒரே உயர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும். அடுத்த முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பணத்தின் மதிப்பு சரிவு. பங்குச்சந்தையில் முதலீடு செஞ்சிருந்த வெளிநாட்டுக்காரங்க எல்லாமே பயத்தில் எல்லாரும் பணத்தை வெளியே எடுக்க தொடங்கியிருக்கிறாங்க. இதனால இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலை பெருமளவுக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த போர் இன்னும் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னா மொபைல் போன்ஸ் போன்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடைய மதிப்பு இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ சுச்சுவேஷன் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வர ஃபியூஸை பிடுங்கினா எப்படி இருக்கும்? லைட் எரியாது, எந்த வேலையும் நம்மளால் பார்க்க முடியாது. அந்த போன்ற ஒரு நிலையில் தான் இப்போ நம்ம நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த போர் இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய விலைவாசி உயர்வை இந்தியா சந்திக்க வேண்டி இருக்கும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் தங்கத்தின் விலை. எப்போ போர் மேகங்கள் சூழ்ந்தாலுமே இந்த ரூபாயோ டாலரோ எதையும் இன்வெஸ்டர்ஸ் நம்ப மாட்டாங்க. அவங்க முதல் குறியாக தங்கம் தான் இருக்கும். தங்கத்தின் தான் இன்வெஸ்டர்ஸ் பெரும் பணத்தை வந்து கொட்டுவாங்க. அப்போது அது மாதிரி தான் இப்பயும் நடந்திருக்குது. 24 கேரட் கோல்டோடைய மதிப்பு 1,70,000 ரூபாயாக இந்த உலக வேர்ல்டு மார்க்கெட்டில் இன்னைக்கு நிலவரத்தின்படி இருக்குது. இது இன்னும் வளர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சாமானிய மக்கள், அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கத்தையும் இந்த இந்திய மக்களையும் பிரிக்கவே முடியாது. என்ன ஒரு சம்பிரதாயமாக இருந்தாலும் தங்கம் அப்படிங்கிறது முக்கிய பங்கு இந்தியர்களுடைய கலாச்சாரத்தில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சாமானிய மக்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். சாமானிய மக்கள் வாங்குறதுனால தங்கத்தின் விலை அதிகரிக்கிறது இல்லை. மிகப்பெரிய நாடுகளே டன் கணக்கில் வாங்கி குவிக்கிறாங்க. அதுவும் இது போன்ற போர்க்காலங்களில் அந்த கரன்சினோட மதிப்பு நிலையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தங்கத்தின் மீது முதலீடு செய்கிறாங்க. அது தங்கத்தின் விலையை இன்னும் அதிகரிக்கும். இது நேரடியாக நம்ம பாக்கெட்டை பதம் பார்க்கும். ஓகே மக்களை, நம்ம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது அப்படிங்கிறது ஒரு தொடக்கம் தான். கமேனி அவர்கள் உயிர் இழந்துட்டார். ஆனால் அந்த நியூக்ளியர் பட்டன் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய சஸ்பென்ஸாக இருக்கும். அமெரிக்கா சொன்ன மாதிரி ஈரான் வீழ்ந்துடுமா இல்லை
ஒரு யுத்தத்திற்கு தன்னை மீண்டும் தயார்படுத்திட்டு வரப்போகுதா? அப்படி வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பேரழிவை தரும் யுத்தமாக இருக்கும். ஏன்னா அப்படின்னா ஈரான்கிட்ட மிகப்பெரிய அளவிலான நியூக்ளியர் வெப்பம் அணு ஆயுதம் இருப்பதாக முன்னாடியே பல்வேறு விதமான தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக வெளிவந்திருக்கு. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு தகவலும் ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா அணு ஆயுதத்தை ஈரான் பயன்படுத்துறாங்க. அதுக்கு வலுவான காரணம் கமீனியின் இறப்பு அப்படிங்கிறது தான். அதனால தான் இந்த ட்ராப்பை ஈரான் விரித்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அணு ஆயுதத்தை ஈரான் பயன்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸும் ஊடகங்களில் பேசுபடும் பொருளாக மாறிட்டு இருக்கு. ஸோ அடுத்த 48 மணி நேரத்தில் என்ன நடக்க போகுது? மிடில் ஈஸ்ட் தானே அப்படின்னு ஒதுங்கியும் இருக்க முடியாது. ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நம்மளுடைய பாக்கெட்லேயும் பாதிப்பை ஏற்படுத்த போகுது. நம்மளுடைய பல்வேறு சொந்தங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த நிறைய பேர் வந்து கல்ஃப் கண்ட்ரிட்டு இருக்காங்க. கல்ஃப் கண்ட்ரியில் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்யலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது 3வது உலகப் போராக மாறுமா? இல்லை ஈரான் சரணடைஞ்சு யுஎஸ்ஏவோட அந்த மாஸ்டர் பிளான் ஜெயிக்குமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.